பிளாசமோட 3rd எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் இன்னும் ஒரு 3 வருஷம் டைம் ஆயிடுது. கரெக்டா நம்ம சொங்மோ இருக்கானே, ஒரு பெரிய போட் ஒண்ண கொள்ளை அடிக்கிறதுக்கு உள்ள கொள்ளைக்காரங்க இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள சொங்மோ போறான். கொள்ளைக்காரங்களெல்லாம் அடிச்சு போட்டு போட்டு அங்க இருக்க லக்கேஜ் எல்லாம் காப்பாற்ற ஆரம்பிக்கிறான். சொங்மோ கூட இன்னும் 2 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்களும் சொங்மோக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. எல்லா கொள்ளைக்காரங்களையும் அடிச்சு போட்டுட்டு ஒருத்தரை மட்டும் உயிரோட வச்சு உண்மையை சொல்லு, எங்கடா அவங்க கேங் இருக்கு, எந்த தீவிரடா முகாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்க வேற வழி இல்லாம அவனும் பயந்து போயிட்டு காட்டி கொடுத்துடுறான். ஓகே, எல்லாரும் இந்த தீவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்கமோ அவன் 2 அசிஸ்டன்ட்டையும் பார்த்து சும்மா விடக்கூடாது, அடுத்து நம்ம நேரா கிளம்பலாம், கிளம்பி போயிட்டு அங்க இருக்கிற எல்லா லக்கேஜ் எல்லா குட்ஸையும் எடுத்துட்டு அது ஓனர்கள்ட்ட கொடுப்போம். இதுல இருந்து நமக்கு 2 கிடைக்க போகுது, நம்ம நாடு இன்னும் பாதுகாப்பா அமைதியா இருக்க போகுது, அது 2வது, அடுத்து நம்ம பேரெல்லாம் ஹிஸ்டரியில பொறிக்க போறாங்கன்னு சொல்ல 1-2 அசிஸ்டன்ட்டும் வா ஓன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லா குட்ஸையும் எடுத்துட்டு ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பாக்குறாங்க. சொங்கமோ வந்துட்டாரு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டேன், கொல்ல போன பொருளையும் கொண்டு வந்துட்டேங்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டபுள் லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்ல சொங்மோ வந்தாலே நல்ல செய்தி தான் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இங்க பார்த்தா சொங்மோவோட அப்பா சொங்மோவை பார்க்கறதுக்காக அந்த மிலிட்டரி கேம்புக்கு வந்துட்டு இருப்பான் போல. ஆனா சொங்மோ இல்ல, இந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொங்மோவோட அங்கிள் இருக்கார்ல, அவங்க அப்பாவை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கான். 30 அடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா பண்ணி வச்சுட்டு இருக்க, நீ பண்ண உன் வேலையால உன் பையன் அங்க வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் தெரியுமான்னு அங்கிள் கேட்டுட்டு இருக்கும் போதே சொங்மோ உள்ள வந்துடுறான். அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வேகமா வந்து எல்லா கொள்ளைக்காரங்களையும் அடிச்சு ஒழிச்சாச்சு, அது மட்டும் இல்லாம கொண்டு போன பொருள் எல்லாம் கூட திருப்பி கொண்டு வந்தாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஒரு பெரிய பெருமையை சேர்த்துட்ட, எல்லா குட்ஸையும் எடுத்து வந்துட்ட, உன்கிட்ட ஆளுங்களும் கம்மி, உன்கிட்ட ஆயுதமும் கம்மி, எதுக்குடா அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, உடனே இங்க சொங்மோவோட அப்பா இருந்துட்டு, என்னை கட்டி வச்சுட்டு என் பையனை புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கியா, அவன் இல்லாட்டி டம்மி மாதிரி நான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவனை இப்பயே அடிங்க அப்படின்னு அங்கிள் உத்தரவு போட சொங்மோ காலில் விழுந்துடுறான். அங்கிள், என் கண்ணு முன்னாடியே என்னோட வயசான அப்பாவை அடிக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தா ஊர் என்ன காரி துப்பும், அவருக்கு பதிலா அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல இன்னும் அங்கிள் கடுப்பாகிறாரு. என்னடா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் சொல்றதுல லாஜிக் இருக்குதானே, அதுவும் இல்லாம அவர் கவர்மெண்ட் அபிஷியல், அவர் அடிச்சன கெட்ட பேரு நமக்கு தேவையில்லை, நம்ம பாருங்க மிலிட்டரி நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் ஆடுறாங்கன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொங்மோ சொல்ல, இன்னும் உனக்கு அதுக்கு 10 அடி சேர்த்து 40 அடியா கொடுத்தா நீ வாங்கிப்பியா அப்படின்னு கேட்க, உடனே சொங்மோ பார்த்துட்டு அப்பா 30 அடியை தாங்கிக்க மாட்டாரு, செத்துருவாரு, 40 அடியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொங்மோ எல்லா அடியையும் வாங்கிக்கிறான். ஆனா உள்ள கூட்டு போயிட்டு 40 அடி முடிஞ்சதும் அங்கிளே மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஏண்டா இப்படி இருக்க, தன்னந்தனியா போயிட்டு அந்த தீவுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, அத்தனை கொள்ளைக்காரங்களையும் எதிர்த்துட்டு வந்திருக்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், உங்க அப்பா அங்க போய் பண்ண தப்பு தானே, இஷ்டத்துக்கு மக்கள்லாம் வந்துட்டு அங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக மக்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கான், இது மட்டும் அரசவைக்கு போச்சுன்னா ராஜாவே காரி துப்புவாரு, இதுக்காக நீ போய் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்க, என்ன பண்றது, அங்க நம்ம வந்து அப்பாவை நீ அடிச்சு கொண்டுலாம், அங்க அம்மாவும் தம்பியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பாவம் இல்லையா, அவரும் இல்லாம எனக்கு அவர் அப்பா தானே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கிள் பாக்குறாரு, நான் பண்ணது தப்பு தான்டா, உங்க அம்மாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுடா, என் தங்கச்சி வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்ல சொங்மோ பாக்குறான். மாமா, அப்புறம் நான் பிறந்திருக்க மாட்டேன், அப்புறம் எப்படி உன்னை யார் நல்லா பாத்துக்குவா, நீ நேரம் செத்து போயிருப்ப அப்படின்னு சொங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் தான் எனக்கு காப்பாத்திட்டு இருக்கான் பாருன்னு அங்கிள் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் உள்ள வரான். உங்க அப்பா வெளியே கிளம்பிட்டாரு, ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்ல சொங்மோ அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் குட்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்துருச்சு. இந்த ஊரே ஒரு கம்ப்ளீட்டா பிசினஸ் ஊர் தான், தானியம் எல்லாம் பண்றாங்க, அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி தான். நியூ இயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வளம் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு அவங்க கிட்ட தானியத்தெல்லாம் தரையில போட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஷாவ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவன் நம்ம தாஷு அன்ஷு கூட சேர்ந்து இருக்கா. அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் இருந்துட்டு இருக்கா. இங்க மேடம் தாஷுக்கும் அன்ஷுக்கும் இந்த தடவை நல்ல லாபம் கொட்ட ஆரம்பிக்கணும், அவங்க பெரிய பணக்காரங்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அங்க நேரா கிளம்பி தாஷுவை போய் பார்த்துட்டு, நான் நல்லா வேண்டிட்டு வந்துட்டு இருக்கேன், நமக்குலாம் கஷ்டமே வராதுன்னு சொல்ல தாஷு பாக்குறா. பரவாயில்லையே, நல்லா வேண்டிட்டு வந்துட்டு இருக்க, நல்லா காசு கொட்ட போகுது போல, நீ வேண்டுமான்னு எனக்கு தெரியும் தாஷு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா இதை எதிர்பார்த்தியான்னு கேட்டுட்டு நம்ம ஷாவ் வேகம் கையில அந்த பொடியெல்லாம் எடுத்து நம்ம தாஷு மேல போட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் சிரிச்சுட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அன்ஷு உள்ள ஓடி வரா, குட் நியூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இவ மேலையும் போடுங்க, வெள்ளை பொடியை கொண்டு வந்து அவ மேல போட, இவ பதட்டத்துல கையில இருக்கிற பேப்பர்லாம் கீழே கொட்டுறா. இது என்ன தெரியும் தாஷு கேட்க, நமக்கு வர வேண்டிய செக்குன்னு அன்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே 3 பேரும் தண்ணில இருந்து எல்லா செக்கையும் எடுத்து வெயில காய வச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, எந்த ப்ராப்ளமும் வரல, இதுக்கு மேல நம்ம நிறைய இன்வெஸ்ட் வேற பண்ண வேண்டி இருக்குன்னு அன்ஷு சொல்ல தாஷு பாக்குறா. அவதான் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கால, இப்போ இதுக்கும் மேல பிசினஸ் பண்ணா நிறைய பிசினஸ்ல அடி வரும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே நம்ம கப்பலை யார்கிட்டயாவது வித்துட்டு வேற பிசினஸ் தேடி போலாம் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்ஷு கேக்குறா, பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம இப்போ வந்து நிறைய தண்ணி பாதையெல்லாம் உருவாக்க போறாங்கிறதால இன்னும் நிறைய போட் ஓடும், இன்னும் நிறைய காசு வரும், எதுக்காக இப்ப போய் நம்ம வெளியே போகணும்னு கேட்க, இப்பவே நல்லா காசு இருக்கும் போதே நம்ம வித்துட்டோம்னா நல்ல லாபம் வரும், வேற ஏதாவது பிசினஸ் ஐடியா பண்ணிக்கலாம், இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, இதுதான் எனக்கு நல்ல ஐடியான்னு தோணுது, நம்புங்க என்ன ப்ளீஸ் அப்படின்னு தாஷு சொல்ல, உடனே மத்த 2 பேரும் பாக்குறாங்க. உங்க அம்மா, அதாவது உங்க சித்தி இருக்காளே, அவளுக்கு மட்டும் நீ நல்ல ஐடியாவா போடுறேன்னு தெரிஞ்சதுன்னா பொக்கிஷ
பொக்கிஷம் மாதிரி உன்னை கூட்டு போய் வீட்டுல வச்சுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா வீட்டுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு தாஷுக்கு தகவல் வருது. சாத்தானை பத்தி பேசணும் தகவலே வந்துருச்சு அப்படின்னு அன்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. தாஷுவும் அன்ஷுவும் உள்ள போறாங்க. அங்க பாட்டி கிட்ட அவங்க அப்பா வீட்டுல இருந்து வந்து ஒரு வேலைக்கார லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு தாஷு அன்ஷுவெல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அவங்க அப்பா வேற உடம்பு முடியாம இருந்தாரு. சோ தாஷு கண்டிப்பா வந்து பாக்கணும்னு வர ஆசைப்படுறாருன்னு சொல்ல, நான் கெட்ட பொண்ணாவே இருந்துட்டு போறேன் வரலன்னு தாஷு சொல்லிடுறா. அப்ப அவங்க வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் எட்டி பார்த்து போறேன்னு சொல்லு தலையாட்ட சொல்றாரு. தாஷு உடனே சரி வரேங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அன்ஷு அப்ப நானும் கூட வருவேன் அப்படின்னு மொத்தமா 3 பேரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருமா கிளம்பி 1.5 நாள் டிராவல் பண்ணி ஒரு வழியா அங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சொங்மோ வீட்டை காட்டுறாங்க. சொங்மோ அம்மாவும் சரி, சொங்மோவோட குடும்பமே சண்டை குடும்பம் போல. அவங்க அம்மா பயங்கரமா கையில ஒரு ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டுட்டு அவங்க 2வது பையன் சொங் ஹான் அவன் கிட்ட தூக்கி போட, ஹானும் வேகமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா வராரு, பயங்கரமா முன்னேறிட்டடா அப்படின்னு பயங்கரமா பாராட்டுறாரு. சொங்மோ கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பண்ணாம பார்த்து செல்லமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப சொங்மோ உள்ள வரான். தம்பி வேகமா ஓடி போயிட்டு அண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்க, அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. தம்பிக்கு ஒரு குட்டி ஆயுதத்தை சொங்மோ கிஃப்டா கொடுக்குறான், நீ வச்சுக்கோன்னு. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு அவனு நல்லா சிரிச்சுட்டே வாங்கிக்க, இழைச்சு போயிட்ட அம்மா உனக்கு சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க அம்மா வேகமா உள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கடுன்னு மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சொங்மோ அங்க போறான். இங்க பாருங்கப்பா, வேற வழி இல்லாம தான் எங்க மாமா அந்த மாதிரி ஒரு அறிக்கையை ராஜா அனுப்புனாரு. நீங்க செஞ்ச தப்ப சொல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்ல, நீ என்னவோ எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் அதனாலதான் உயிரோட இருக்க மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராஜா உன்னை பத்தி புகழ்ந்திருக்காரு. அப்படியே உன் மாமா மாதிரி வந்துட்டு இருக்கேன்னு. நீ என் பையன் தானே, நீ என்ன மாதிரி தானே வந்திருக்கணும், அது என்ன உங்க மாமா மாதிரி வந்துட்டு இருக்கன்னு புகழ்றது, அப்ப என்ன பார்த்தா டம்மியா தெரியுதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு அங்க கிளம்பி போயிருக்காரு. சொங்மோ வெளியே வந்து நின்று சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்ப அவரோட கூடவே ஒரு அங்கிள் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, உங்க அப்பா எப்பவுமே அப்படிதான், உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்ல, இன்னைக்கு அம்மா தம்பி அப்பா 3 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியா இருந்தாங்க. இப்படிதான் ஒரு ஃபேமிலியா இருக்கும் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நான் போனதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தோணுச்சு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க ஆசைப்படுறேன், நீங்க போயிட்டு வாங்க அங்கிள்னு சொல்ல, அவரும் அங்க இருந்து தனியா போயிட சொங்மோ ஊர் சுத்த ஆரம்பிக்கிறான். நியூ இயர் திருவிழா போய்கிட்டு இருக்கு. அங்க திருவிழால தெருக்கூத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, டிராமாலாம் போட்டுட்டு இருக்காங்க. சொங்மோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு வண்டியில இருந்து தாஷு இறங்குறா. அவ இடுப்புல சின்ன சங்கிலி கட்டியிருக்கா. அந்த சங்கிலி சத்தம் கேக்குது. வேகமா நம்ம சொங்மோ திரும்பி பாக்குறான். தாஷு ஆனா முகத்துல ஒரு துணி போட்டுட்டு இருக்கா. சொங்மோ முகத்தையே பார்க்கல. பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில மாஸ்கோட வாங்கிட்டு அதை போட்டுட்டு சொங்மோ அங்க இருந்து கிளம்பிடுறான். தாஷு ஊரை சுத்தி பாக்குறதுக்கு இறங்க, என்னமா இங்க இறங்கிட்டு இருக்கீங்க, வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போலான்னு 3 பேரும் அங்க ஒரு வேலைக்காரங்க கூட்டு போயிடுறாங்க. தாஷு அன்ஷு அஷா 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. கெஸ்ட் லிஸ்ட வாங்கி தாஷு பாக்குறா. ரொம்ப பெரிய ஆளுங்களா வந்துட்டு இருக்காங்கிறது தெரியுது. என்ன எல்லாரும் பெரிய ஆளுங்களா இருக்காங்கன்னு சொல்ல, உடனே ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு அந்த பெரியவரும் சொல்றாரு. 3 பேரும் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ அந்த மீங்க இருக்காளே அவ அக்கா அப்படின்னு கூப்பிடுறா. தாஷு உடனே ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சுட்டு, இவளை பத்தி தான் அவளுக்கு தெரியும்ல அதனால அமைதியா நிக்க, அந்த மிங்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா. அம்மா எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க, நீ ஏன் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்க, வா நான் அவனை கூட்டு போய் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு விடுறேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்லன்னு தாஷு சொல்றா. அதுக்குள்ள இந்த மிங்கோட அம்மா வந்துடுறா. என்னம்மா வந்துட்டியா, முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, வாங்க வாங்க உள்ள கூட்டு போறேன்னு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண விடாம அவங்கள வழுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறா. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாஷுவோட அப்பாவும் தாஷுவை பாசமா பாக்குறாரு. தாஷு கண்டுக்காத மாதிரி இருக்க, அப்ப அந்த பெரியப்பா இருப்பார்ல அவர் பார்த்துட்டு, என்னம்மா ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்க, நல்லா வேலைக்காரங்க மாதிரியே இருக்க மிங்கு முன்னாடி பார்க்கும் போது அப்படின்னு சொல்ல, உடனே மிங்கோட அம்மா சாரி நான் தான் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லல, வாமா உன்னை கூட்டு போறேன்னு ஒரு ஆக்டிங்க போடுறா. இல்ல பரவாயில்லங்க நான் தெரிஞ்சுதான் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கேன், ராஜா வந்துட்டு கஜானால பொருள் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கர நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மட்டும் அப்படியே மினிக்கிட்ட ட்ரெஸ் போட்டு வந்தா நம்மள பத்தி ஊர் உலகம் என்ன நினைக்கும், அதான் சிம்பிளா வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு அந்த அங்கிள் திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு குரல் கேக்குது, இவ்வளவு அறிவா ஒரு பேசுற ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல, இதை போய் முட்டாளா இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஊஷான் அப்படின்னு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு பார்த்ததுமே தாஷுவை பிடிச்சு போயிருது. ஊஷான் வேற யாரும் இல்ல, அந்த நாட்டோட சீஃப் மினிஸ்டரோட பையனா. சோ எல்லாரும் அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படி வாய் மூடிட்டு அமைதியா இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மிங்கோட அம்மா மிங்க கோத்து விடுறதுக்கு வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஊஷான் நேரா உள்ள போயிடுறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நல்லா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, கண்டுக்காம நம்ம தாஷு சிரிச்சிட்டு இருக்கா. இந்த ஊஷான் யாரு, எல்லாரும் வாய் மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க பொண்ணு கேட்க, தாஷு சொல்லிட்டு இருக்கா, சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு, ஒண்ணு என்ன இல்லைன்னா மிங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் இந்த ஃபங்க்ஷனே வச்சிட்டு இருக்காரு எங்க அப்பா, ஆனா அந்த மிங்கோட அம்மாக்கு மிங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் ஐடியாவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அந்த பெரியவர் வந்தார்ல தாஷு கூட, அவரு 2 வேலைக்கார பொண்ணுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம தாஷு மேடம் தாங்குவாங்கன்னு தெரியல, சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க இந்த மிங்கோட அம்மா மிங்க கூப்பிட்டு, எப்படியாவது இந்த சீஃப் மினிஸ்டரோட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற புரியுதா, உன் அழகை காட்டி மயக்க வேண்டியதா ஓம் பொறுப்பு, அதுவும் இல்லாம அக்கா அக்கான்னு தாஷு பின்னாடி கூப்பிட்டு சுத்திட்டு இருக்காத, அவ அக்காவும் கிடையாது உனக்கு ஒண்ணும் கிடையாது புரியுதான்னு சொல்ல, மிங்க உடனே சரிமா அப்படின்னு கிளம்புறா. தாஷு தனியா நிக்கும் போது அவங்க அப்பா பார்க்க வராரு. அந்த மங்கோலியா பூ மரம் இருக்குல்ல, அழகா பூவா பூத்துட்டு இருக்கு, நான் தாமா அந்த மரத்தை பாத்துக்கிறேன், நல்லபடியா பூ பூத்துட்டு இருக்குல்லன்னு கேட்க, நான் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் அம்மாவோட நினைவு நாள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாஷு சொல்றா. எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த மரத்தை இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்க, ஆமா ஆமா மரம் திரும்ப வளர்ந்துரும் கொஞ்ச நாள் ஞாபகம் விட்டா, ஆனா மனுஷங்க யாரும் இப்படி வர மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும்,
என்கிட்ட நீங்க வந்து கல்யாணம் பேசுறதுக்காக தான் இங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியுது. அப்படி எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு வரதட்சணையும் கொடுக்க வேண்டாம், டவுரி காசுலாம் சேர்த்து வைக்க சொல்லி நான் கேட்கவே இல்லை. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியோடையாவது பிஹேவ் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க வெளியே வந்து பார்த்தா 3 பசங்க, பெரிய பெரிய வீட்டு பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நின்றுட்டு இந்த தாஷு இருக்காளே அவ ஒரு வேஸ்ட், மிங்கு ஒரு வேஸ்ட், நம்மளை பத்தி கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தாஷு மேல இந்த அழுக்கு தண்ணிலாம் சேர்ற ஒரு டப்பா இருக்கு, அதை கவுத்து விடலான்னு பாக்குறா. ஆனா கரெக்டா அங்க ஊஷா வந்துட்டு, ஏன்பா ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு மட்டமா பேசுறீங்க, நீங்களாம் ஜென்டில் மேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. தாஷு வேணும்னே கொஞ்சம் காசு கீழே போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ற அவனை. ஊஷான் திரும்புற நேரத்துல அந்த டப்பாவை கவுத்து விட்டு 3 பேர் மேலேயும் அழுக்கு தண்ணி கொட்டிடுது. ஊஷான் திரும்பி பாக்குறான், தாஷு தான் தெரியுது. சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க மிங்கோட அம்மாவும் இந்த டின்னர் ஹாலுக்குள்ள வர, என்ன மெயின் ஹீரோயின் வந்துட்டா போல, அப்பெல்லாம் நம்ம என்ன சைடு பீஸா அப்படின்னு தாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கண்டுக்காம உட்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் நடுவில் ஸ்கிரீன் இருக்கு, ஒரு பக்கம் ஃபுல்லா பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பெரிய வீட்டு பசங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாஷு, அன்ஷு, ஷாவ், அப்புறமா அந்த மிங்கன் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கவிதை போட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எழுதல அப்படின்னு தாஷு சொல்லிட, மிங்குக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல. இதை எழுது தாஷு காதுல போய் ஒரு ஐடியா சொல்றா, இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு. அதே மாதிரி இந்த மிங்கும் எழுதி கொடுத்து விட்டுறா. எவ்வளவு பிரமாதமா என் பொண்ணு எழுதியிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு மிங்கோட அம்மா பெருமைப்பட்டுக்க, மிங்கோட அப்பாவும் பெருமையா காட்டிட்டு இருக்காரு. ஊஷான் பார்த்திருக்கான் ஏற்கனவே இது எழுதுறது தாஷு தான் அப்படின்னு. அதனால தாஷு நீங்க ஏதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் எழுதுற ஐடியால இல்ல, நான் வந்து நல்லபடியா வளர்க்கப்படல, பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாதுன்னு தாஷு சொல்லிடுறா. உடனே பக்கத்துல ஷாவ் வாங்கி, இந்த வெட்டி முண்டங்களுக்கெல்லாம் நான் எழுதுனா போதும்னு கண்டபடி காமெடியா ஒரு கவிதையை கிறுக்கி ஊட்டி எறிகிறா. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் பங்கூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையன் கிட்ட போய் விழுது. அதை எடுத்து படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்னு அவனும் 2 லைன் காமெடியா போட்டு இதுக்கு இதான் மேட்சா இருக்கும்னு சிரிக்க ஆரம்பிக்க, அங்க தாஷுவோட அந்த அங்கிள் பாக்குறாரு, என்ன காமெடி இது, டீசெண்டா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. தாஷு உடனே ஆமா இல்ல, ஒரு டீசெண்டா இருக்கணும்ல அப்படின்னு ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு நடுவுல போயிடுறா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு டீசென்சியே இல்ல, நடுவுல வர அப்படின்னு இந்த பசங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்க, தாஷு உடனே அவன் கிட்ட ஒரு விசிறியை வாங்கி ஒரு கவிதையை எழுத ஆரம்பிக்கிறா. ரொம்ப நல்ல கவிதையை மட்டும் தான் விசிறியில எழுதுவாங்கன்னு அந்த பையன் சொல்ல, அப்போனா இதுதான் நல்ல கவிதை தாஷு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு கேட்க ஊஷான் பாக்குறான். ரொம்ப அழகா இருக்கு கவிதை, உங்களை மாதிரியே கவிதையும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு வீரமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, தாஷு உங்க நிறைய டிஸ்டர்ப் பண்ணி தான் சாரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கூடவே அனுஷுவும் ஷாவும் பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. பெரியவர் என்ன இன்னும் ஆளை காணான்னு பார்த்துட்டு இருக்க, தாஷு போயிடுறா. நானும் பொறுமையா இருக்கணும்னு தான் பார்த்தேன், என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்றீங்க, இப்போ ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன், ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான், சோ எங்க அப்பா வர எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லையா நான் அனுஷு கேட்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வருவான், அப்போ நான் எப்படி இருந்தாலும் அந்த பையனுக்கு பிடிக்கும், நான் அப்ப கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் நல்ல ஐடியா தான் மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்க பார்த்தா தாஷு மறுபடியும் அன்னைக்கு நைட்டு வெளியே போயிட்டு இருக்கா. 2 வேலைக்கார பொண்ணுங்க உங்களை யாரும் ஃபாலோ பண்றாங்க, முகத்துல மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன்னு தாஷுவும் ஒரு மாஸ்க வாங்கிட்டு முகத்துல போட்டுக்கிறா. அங்க இன்னொரு பக்கம் பார்த்தா யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாஸ்க் போட்டுதான் நம்ம சங்மோவும் போனான்ல, அவனும் ஒரு கடையில நின்னுகிட்டு இருக்கான். இப்படி யாரும் யாரையும் பாத்துக்காம இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, எப்ப எல்லாரும் மீட் பண்ணிக்க போறாங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.